வீட்ல இருக்கும்போது ஒரு நாள் தொடங்கி முடியறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும். நேரம் என்னடா இவ்ளோ ஸ்லோவா ஓடுதேன்னு இருக்கும். இங்க இப்பதான் வந்த மாதிரி இருக்கு. நாளைக்கு கிளம்பணும். பேசாம இங்கே இருந்துடலாமா ரேவதி? எனக்கு ஓகே தாங்க. ஆனா உங்களால முடியாதே. நீங்க இல்லாம உங்க ஆளுங்களா திணறி போயிடுவாங்களே. அது என்னமோ உண்மைதான். ஊருக்கு போய் இறங்கும் போதே பஞ்சாயத்தோட நிப்பானுங்க. இன்னைக்கு குடிக்கணுமா? டேய் மச்சான், நீ குடுறா. மாமா வேண்டாம். நாளைக்கு கார் ஓட்டணும்ல, குடிச்சிட்டா எப்படி ஓட்டுறது? லைட்டா தலைவலிக்குது மாமா. குடிச்சா தலைவலி அதிகமாயிடும்ல. குடிக்கிறதெல்லாம் சரிதான், கொஞ்சமா ஏதாவது சாப்பிடலாம்ல. சாப்பாடு போட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நல்லா பாத்துக்கிறதா ஆயிடுமா? இன்னைக்கு மண்டபத்துல எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிக்க வர செஞ்சீங்க. வாழ வேண்டிய என் தங்கச்சிங்க அநியாயமா கொன்னுட்டு எடா பாவி. ஏண்டா தங்கச்சி என்ன அடிச்சோன்னா உனக்கு கோவம் எப்படி வந்தது? உன்னால என் தங்கச்சி செத்து போயிட்டா. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இந்த வந்துடுறேன். என்னோட சிச்சுவேஷன் என்னன்னு உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். நேத்து கூட உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். 1000 விளக்கம் கொடுத்தாலும் போனது என் தங்கச்சியோட உசுரு. அது திரும்பி வந்துருமா? அண்ணன் நடந்ததை நினைச்சு இவர் தினம் புழுங்கிட்டு தான் இருக்காரு. நாங்க 2 பேரும் இத பத்தி நிறைய பேசியிருக்கோம், வருத்தப்பட்டிருக்கோம். யாருமே எதுவும் வேணும்னு பண்ணல. காரணங்கள் என்ன சொன்னாலும் போன உசுரு போனதானே. என் தங்கச்சியை நான் எப்படி எல்லாம் வளர்த்து தெரியுமா? அநியாயமா கொன்னுட்டியடா பாவி. என் தங்கச்சியை கொன்னுட்டியடா பாவி. எப்படா உன்னால முடியுது? ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் அவளை வளர்த்ததா. அவ எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டு தெரியுமா? அவளை போய் கொன்னுட்டியடா பாவி. இல்ல, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன், வந்து பாத்துக்கிறேன். பேசி முடிச்சிட்டீங்களா? அங்க பாருங்க. இது அடிக்கடி நடக்கிறதுதான். இறந்து போனது மாமாவோட தங்கச்சி. கோபம் வருத்தம்லாம் அவருக்கும் இருக்கதானே செய்யும். அவரோட கோவத்தையும் வருத்தத்தையும் யாரும் தப்பா சொல்லல. ஆனா அது உங்க அண்ணன் மேல காட்டக்கூடாதுல. அவர் என்ன தப்பு பண்ணாரு? இப்ப வந்தவனா எனக்கே உங்க அண்ணன் மேல தப்பு இல்லைன்னு புரியுது. அவர் எவ்வளவு மனவேதனை அனுபவிக்கிறாருன்னு தெரியுது. கூட பிறந்தவரு உங்களுக்கு அது தெரியலையா? கூடவே இருக்கீங்களே, என்னைக்காவது உங்க மாமா கிட்ட உங்க அண்ணனுக்காக பேசியிருக்கீங்களா? இது அடிக்கடி நடக்குதுன்னு சாதாரணமா சொல்றீங்க. உங்க அண்ணனை அவமானப்படுத்துறதும் அவர் கூனி குறுகி நிக்கிறதும் உங்களுக்கு சாதாரணமான விஷயமா? இது உங்க அண்ணனோட ட்ரிப். நாமளும் சந்தோஷமா இருக்கணும்னு நம்மள கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா அவரே சந்தோஷமா இருக்க முடியலன்னா எப்படி? பாவம்ல அவரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவ. அதுக்கு உன் கூடவே நான் இருக்கணும். பாக்குற என் தங்கச்சியோட ஆத்மா என்ன கேவலமா நினைக்காத. உன்னால சும்மா விடக்கூடாதுடா. விடுறா சுரேஷ். அந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம் மாமா. விடுறா சுரேஷ். ரிசார்ட்ல வச்சு சண்டை வேணாம் மாமா. அண்ணனோட முகத்தை பார்த்தாலே எனக்கு கோபமா வருதுடா. எப்படி நிக்கிறான் பாரு. கைய விட. அண்ணன் வேணும்னு எதுவும் பண்ணலையே. என்னடா உன் அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. நடந்தது ஒரு வருத்தமான விஷயம் தான். நடந்திருக்கவே கூடாத விஷயம். ஆனா அதையே திரும்ப பேசிட்டே இருந்தா எல்லாரோட வேதனை தான் அதிகமாகும். அப்போ என் தங்கச்சியை மறக்க சொல்றியா? பாவம்டா என் தங்கச்சி, பாவம். பாவம் தான் மாமா. அவங்க பாவம் தான், நீங்க பாவம் தான், எல்லாரும் பாவம் தான். யாரு இல்லன்னு சொன்னா? நீங்க வாங்க, நம்ம ரூமுக்கு போலாம். வாங்க மாமா, டேய் வாங்க. மாமனே, நான் சாகுற வரைக்கும் இதை மறக்க மாட்டேன்டா. இது வரைக்கும் நான் அப்படி பேசினது இல்ல. மாமா என்ன நினைப்பாருன்னு தெரியல. நீ எதுக்குடா எனக்காக சப்போர்ட் பண்ண? எப்பவும் போல பேசாம இருந்திருக்கலாம்ல. மாமா நேத்து நடந்தது பத்தி ஏதாவது கேட்டு கோவப்பட்டாரா? அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சுரேஷ். நேத்து ஏதாவது சண்டை நடந்துச்சா? சுரேஷ் என்ன தனியா கூட்டிட்டு போய் பேசினா? நானு என்கிட்ட கேட்டேன். நான் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட கேட்டாலும் நீங்களும் அதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நேத்து நான் ஏதாவது குடிச்சிட்டு சண்டை போட்டேனா? சண்டையா? இல்லையே. நிஜத்தை சொல்றா. எதுவும் நடக்கலையா? எதுவும் நடக்கல மாமா. சரி, நீ சொன்ன சரியா தான் இருக்கும். கிளம்பலாமா? பில் ரெடி பண்ணிட்டு இருக்கான். பே பண்ணதும் கிளம்பிடலாம். ஹாய் சார். செக் அவுட் பண்றோம் சார். ஓகே ஸ்டே எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருந்துச்சு. பில் ட்ரிங்க்ஸ் பில்லாம் ஒரே நேம்ல போட்டுடலாமா சார்? போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போட்டிருந்தோம்ல, அந்த பில்லையும் சேர்த்து போட்டுருங்க. ஓகே சார். என்ன சுரேஷ், கிளம்பலாமா? என்னங்க, நம்ம ரூமுக்கான காசை நீங்க பே பண்றதா தானே சொன்னீங்க? ஆமா சொன்ன. அண்ணன் மொத்த காசையும் கட்டிட போகுது. பே பண்ணல சார். டோட்டல் 42,000 நெட் அமௌண்ட் சார். நான் பே பண்றேன். இல்ல, நானே பண்ணிக்கிறேன். நான் தான் என் ரூமுக்கு குடுக்கறேன்னு அப்பவே சொன்னேன்ல. கூடவே சாப்பாடுக்கும் ட்ரிங்க்ஸுக்கும் சேர்த்து நானே கொடுத்துறேன். பரவாயில்ல மாப்ள, நான் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன். அதோட விட்டுறணும். ஏதோ பிரச்சனை போல. இப்ப வந்துருவாரு. சார் பில் பே பண்றீங்களா? சார் இந்த கார்டுல 15,000 ஸ்வைப் பண்ணுங்க. மீதி கிரெடிட் கார்டுல ஸ்வைப் பண்ணுங்க. சரிங்க சார், அப்படியே பண்ணிடுறேன். நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன்னு. வேண்டாம் ரேவதி, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், அதை ஸ்வைப் பண்ணாதீங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பில்லை நீங்க பே பண்ணுங்க. சுரேஷ் எதுக்கு பண்ணணும்? நானே பண்ணிடுறேன். இங்க இருங்க. அவருக்கு கொடுத்த வவுச்சரை வச்சு நம்ம எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தாரு. வெளியில போகும்போது எல்லா இடத்துலயும் இவருதான் செலவு பண்ணாரு. நாம எதுவுமே பண்ணாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஏன்பா வீட்ல அப்படி எல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா? வீடா இருந்தாலும் செலவு பிரிச்சுதான் ஆகணுங்க. எல்லாத்தையும் ஒருத்தரே பாருங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. இவர்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நீங்க பில்ல பே பண்ணுங்க. கொடுங்க, நான் பண்றேன். இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? இந்த கார்டுல பேமெண்ட் பண்றீங்களா சார்? என்னடா பில்ல நீ பே பண்ணிட்ட? தேங்க்யூ சார். சார் ஸ்டே எல்லாம் கம்ஃபர்டபுளா சார்? நல்லா இருந்துச்சு. மறக்காம ரேட்டிங் மட்டும் கொடுத்துருங்க சார் ஆன்லைன்ல. கொடுக்குறோம். தேங்க்யூ. ஓகே சார். ஹேவ் a great day. தேங்க்யூ சார்.